2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் என்ன? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஆமென். அப்ப நீங்க தேவனுக்கு ஜனமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஆண்டவருக்குள்ள ஜனமாக இருக்க வேண்டும். இப்ப நீங்களாம் சொல்லுவீங்கல்ல, கிறிஸ்துவுக்கள் யார் அங்க சர்ச்சை வச்சு நடத்துறாருன்னா யாரை சொல்லுவீங்க? என் பேரை சொல்லுவீங்க. உங்க பேரை அங்க போய் சொல்ல முடியுமா? நான் பாஸ்டர் இருக்கேன்னு இன்னொரு பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியுமா? இன்னொரு ஊழியக்காரன்கிட்ட போய் சொல்ல முடியுமா நான் ஊழியக்காரன்னு, நான் ஊழியக்காரன் மனைவின்னு சொல்ல முடியுமா? எதுவுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா நீங்க தேவனுக்குள்ள இருக்கிறத குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்குள்ள இருக்கணும்னா நீ ஒரு நிலைத்து இருக்க வேண்டும். ஒரு நிரந்தரமான காரியம் உனக்குள்ள இருக்க, நிரந்தரமான காரியம், ஏதோ கொஞ்சம் காரியம் இல்லை, அது நிரந்தரமா இருக்க வேண்டும். தேவனுக்குள்ள நிரந்தரமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் நிரந்தரமா இருக்கும், நிரந்தரமா இருக்கும். ஆமென். நிரந்தரமா எல்லாம் நிறைவா இருக்கும். நிறைவினா நம்ம யாருக்காவது உதவி செய்யணும்னு ஒரு மனசு வந்துருச்சுல்ல, அது ஒரு நிரந்தரம். இன்னைக்கு ஒரு 10 ரூபா நமக்கு காணிக்க வருது, 50 ரூபா காணிக்க வருது, 100 ரூபா காணிக்க வருது, 200 ரூபா காணிக்க வருதுன்னா அது ஒரு 10 ரூபா நம்ம இன்னொருத்தர் கொடுக்கணும்னு சொல்றோம்ல, அது நிரந்தரம். அப்படின்னா எனக்கிட்ட இருக்கதையும் நான் என்ன செய்றேன், பங்கிட்டு கொடுக்கிறேன். இப்ப விக்கிர ஆராதனைனா விரோதமா நிற்கிறது, ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கிறது. பைபிளை தூக்கிக்கொண்டு நம்ம வேஷம் போடக்கூடாது, பைபிளை எடுத்துக்கொண்டு வேஷம் போடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் வாழ்றேன்னு சொல்லி வேஷம் போடக்கூடாது. 2 வாழ்க்கையும் நமக்கு மாறுதலாக வந்து அமைஞ்சு விடும். 2 காரியமும் கைவிடப்பட்ட நிலைமையில நிற்போம். ஆனா உண்மையிலேயே ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கும்னு சொன்னா அவர் கைவிடாம கண் மலை போல நம்மளை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? கண் மலை மேல உயர்த்துவார். அதான் மலை மேல் உள்ள பட்டணத்தை மறந்து இருக்க கூடாது. இப்ப நம்ம வாழ்க்கையில முதலாவதாக ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும், தேவனை தேடுறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆமென். இருதயத்தை முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தை நம்ம இருதயத்துல ஊத்தப்பட வேண்டும். அவருடைய ரத்தம் நம்ம மேல மறுபடி ஊத்தப்பட வேண்டும். இப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா ஊத்தப்படுதா? ரத்தம் ஊத்தப்படல. ஒரு அபிஷேகம் பெறணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்கன்னா அந்நிய பாச பேசி அபிஷேகத்தில் இருக்கணும். அபிஷேகத்தில் இருக்க என்ன பண்ண முடியும்? பொழுதைக்கு நம்ம பாட்டை போட்டுக்கிட்டு, டிவியை போட்டுக்கிட்டு, சினிமா பாட்டு ஒரு பக்கம்